Hi friends and PAPERPLANE subscribers. நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெக் வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம். எஸ், பட்ஜெட்ல பிசி பில்ட். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பட்ஜெட் பிசி அதோட முழு விவரத்தையும் பார்க்க போறோம். நம்ம டெஸ்க்டாப்புக்கு அதாவது மானிட்டரோட மொத்தமா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பட்ஜெட் வந்து 35,000 ரூபாய் தான். வாங்க இந்த பிசி பில்ட்ல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் தான் CPU. அதில் நாம் எடுத்துக்க போகிற அந்த CPU பார்த்திங்கன்னா, அதாவது ப்ராசஸர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டெல் கோர் i5யோட 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர். அதுலேயும் இல்லாமல் i5 10400F அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான். இது வந்து LGA 1200 சாக்கெட்டில் வந்து பொருத்தக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்குது. இந்த ப்ராசஸரில் 10th ஜென்ரேஷன் ப்ராசஸரில் நிறைய ப்ராசஸர்ஸ் இருந்தாலுமே ஏன் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து கிடையாது. அதனால் முழு ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்கும். இதுலேயே இன்னொரு மாடலும் இருக்குது, i5 10400 அப்படின்னு சொல்லி. அந்த F வந்து இருக்காது. அந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோடு வரும். அது கொஞ்சம் விலையும் அதிகம். ஸோ நம்ம பட்ஜெட்டில் இந்த பிசியை வந்து பில்ட் பண்ணுறதுனால ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாய் கிட்ட அந்த ஒரு பட்ஜெட்டை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக அந்த ஒரு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லாத முழு ப்ராசஸிங் ஸ்பீடு, அதுவும் இல்லாமல் இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக வந்து இன்டலோட ப்ராசஸராக இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸர் தான் இந்த பிசி பில்டுக்கு நாம் எடுத்திருக்கோம். இந்த பிசி பில்டில் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ராசஸரில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நம்ம பொருத்திக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த பிசி பில்டில் அவசியம் இல்லாத ஒன்று. அதுவும் இல்லாமல் இந்த பிசி பில்ட் நம்ம எதுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஸோ இந்த பிசி பில்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை பெர்ஃபார்மிங் கேமிங்காக பண்ணலை. இந்த பிசி பில்ட் முழுக்க எடிட்டிங் பர்பஸ், அது சார்ந்த ப்ரொஃபஷ்னலான ஒர்க், அதுக்கான ஒரு பிசி பில்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங், அதாவது ஒரு எடிட்டர் ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எடிட்டிங் வந்து பழகிக்க போகிறீங்க, ஸோ எடிட்டிங்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த பிசி பில்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து போடணும், எந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் போடணும் அப்படின்றதுல சந்தேகம் இருக்குது. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வாங்குங்க ப்ரோ, 1.5 லட்ச ரூபா வாங்குங்க ப்ரோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஒரு காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ ஒரு 35,000ல் நீங்கள் ஒரு நல்ல பிசியை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ப்ரோ இப்போ தான் வந்து 11th ஜென்ரேஷன் 12th ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்துடுச்சு, ஏன் 10th ஜென்ரேஷன்ஸ் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர்லாம் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் காஸ்ட்லியரான ப்ராசஸர். அதுவும் இல்லாமல் i7 i9 அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியராக வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த ப்ராசஸர் பண்ணக்கூடிய அந்த பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பணிகளுக்கு எந்த மாதிரியான ப்ராசஸர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து ஒரு லாக்டு ப்ராசஸர், அன்லாக் ப்ராசஸர் கிடையாது. AMD மாதிரி நீங்கள் ஓவர் கிளாக்கிங்லாம் இதில் வந்து பண்ண முடியாது. ஈவன் தோ Z டைப் மதர் போர்டெலாம் போட்டால் கூட நீங்கள் ஓவர் கிளாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மறந்துடணும் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ப்ராசஸருடைய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, 2.9 GHzலேருந்து 4.3 GHz வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு தேவைப்படுற ஓவர் கிளாக்கிங் அதுவே வந்து பண்ணி கொடுக்கறது இதில் வந்து கூடுதல் பெனிஃபிட்டு. பட் நீங்கள் மேனுவலாக ஓவர் கிளாக்கிங் இதில் பண்ண முடியாது. இது AMD ப்ராசஸர் கிடையாது. AMD ப்ராசஸர் மாதிரி நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியாது. அது என்ன AMD ப்ராசஸர், இன்டெல் ப்ராசஸர்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த AMD ப்ராசஸர் இல்லை இன்டெல் ப்ராசஸர் இதில் எது பெஸ்ட்டு, எந்த தேவைக்காக எதை வாங்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு தனி வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பிசி பில்டில் மதர் போர்டு. ஆசூஸோட H510ME அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மதர் போர்டு. இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதல் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டில் M2 NVMe ஸ்லாட் வந்து இருக்குது.
பொதுவாக நாம் யூஸ் பண்ணுற SATA ஹார்ட் டிரைவை விட இந்த NVMe ஹார்ட் டிரைவ் வந்து ரொம்ப ஸ்பீடான ஒன்று. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த NVMe ஹார்ட் டிரைவ், SATA ஹார்ட் டிஸ்க், அது இல்லாமல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற HDD, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது பற்றியும் ஒரு டீப்பான அனாலிசிஸ் வந்து கட்டாயம் நான் வந்து இந்த பேப்பர் பிளேன் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதோட முக்கியமான அட்வான்டேஜஸில் இதுவும் ஒன்று. அதாவது ஆன்போர்ட்லேயே வந்து NVMe M2 ஸ்லாட் கொடுத்துருக்கிறது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மதர் போர்டில் நீங்கள் 10th ஜென்ரேஷன் ப்ராசஸரும் யூஸ் பண்ணலாம், 11th ஜென்ரேஷன் ப்ராசஸரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்காக நம்ம 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் i5 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சர் நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 11th ஜென்ரேஷன் i9 ப்ராசஸரும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லை i7 ப்ராசஸரும் போட்டுக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ப்ராசஸர் வாங்கி இதை கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மிங் டெஸ்க்டாப்பாகவும் உங்களால் வந்து மாற்ற முடியும். இந்த மதர் போர்டில் இன்டெல் சாக்கெட் LGA 1200 இருக்குது. இந்த மதர் போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th ஜென்ரேஷன் இல்லைனா 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மிட் ரேஞ்ச் போர்டு அப்படிங்கிறதுனால 2 ரேம் ஸ்லாட்ஸ் வந்து பார்க்க முடியுது. மேக்ஸிமம் இதில் நீங்கள் 64 GB DDR4 ரேம் வந்து போட்டுக்கலாம். ஸோ டூயல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ரேம், அதாவது 8 GB அப்படி 2 போட்டுக்கலாம், இல்லைனா 16 GB போட்டுக்கலாம். இல்லைனா ஹையாக 32 GB 64 GB வரைக்கும் நீங்கள் ரேம் வந்து போட்டுக்கலாம். 3200 கிளாக் ஸ்பீட் வந்து இந்த மதர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் நம்ம ப்ராசஸர் வந்து 2666 கிளாக் ஸ்பீட் வரைக்கும் தான் இருக்கிறதுனால, ஸோ அதனால் 2.6 MHz வரைக்கும் நீங்கள் போட்டாலே போதும். சில நேரத்தில் ரேம் வந்து நீங்கள் அதிகமான கிளாக் ஸ்பீட் உள்ள ரேம் போட்டாலும் இது யூஸ் ஆகாது. மதர் போர்டோட பேக் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 USB 3.2 ஜென்ரேஷன் 1 போர்ட்ஸ் இருக்குது, 2 USB 2.0 போர்ட்ஸும் இருக்குது, டிஸ்பிளே போர்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக போடுறதுனால இது PCIe 16X கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட்டோட இருக்குது. ஆடியோ போர்ட் இருக்குது, 1 GB ஈத்தர்நெட் சப்போர்ட்டோட ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 4 SATA போட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா NVMe போட்டே நமக்கு வந்து 1 GB நம்ம போட்டோம்னாலே ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்க்காக மட்டும்தான் அந்த SATA ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 4 SATA போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதல் அம்சமாக தான் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டோட VRAM சப்போர்ட்டை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை, ஏன்னா இதில் வந்து ஓவர் கிளாக்கிங்கான அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஓகே, இந்த மதர் போர்டு பற்றி முழுமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா இதில் 2 PW பின்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய பெரிய கேபினெட்ஸ் எல்லாமே வந்து போடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சின்ன லெவலில் வந்து கேபினெட்டே வந்து போடுங்க. ஏன்னா 3-4 ஃபேன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ அதனால் நிறைய ஃபேன் இருக்கிற மாதிரியான கேபினெட் தயவுசெய்து இந்த போர்டுக்கு போடாதீங்க. அடுத்ததாக நம்ம இந்த பிசிக்கு தேவைப்படுற ரேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசியில் DDR4 சப்போர்ட் ரேம் தான் போட முடியும். ஸோ அதனால் என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா T-Force வால்கான் DDR4 ரேம் 8 GB வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரேமோட கிளாக் ஸ்பீட் வந்து 3200 MHz. நீங்கள் தான் சொன்னீங்களே ஒரு 2666 வரைக்கும் தான் வந்து இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணோம், அப்புறம் ஏன் 3200 MHzக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அந்த கேள்வியை. எஸ், இது வந்து அவசியமில்லாத ஒன்று தான், கூடுதலாக காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்காக கூடுதலாக வாரண்ட்டி வந்து தராங்க. பட் நான் வந்து விசாரித்த வரைக்கும் 2666 அதிகமான வாரண்ட்டி பீரியட் இல்லாததுனால கொஞ்சம் அதிகமான வாரண்ட்டி பீரியட் இருக்கிற ரேமுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ரேம் யூஸ் பண்ணேன். பட் இது கொஞ்சம் ஸ்லைட்லி காஸ்ட்லியர் அண்ட் இந்த சிஸ்டமுக்கு நீங்கள் 2666 ரேமே போட்டாலே போதும். இந்த பிசி பில்டுக்கு நான் 8 GB ரேம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபர்தராக ஹையர் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூடுதலாக இன்னொரு ஒரு 8 GB ரேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரேம் தான் வந்து ஒரு முக்கியமான காம்பனண்ட். நீங்களோட எடிட்டிங்காக இருக்கட்டும், அதாவது அடோப் ப்ரீமியரில் பண்ணுற எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ரேம் வந்து முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதனால் இதில் டூயல் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கூடுதல் ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு 8 GB ரேம் போடுங்க. அப்படி இல்லைன்னா 2 16 GB ரேமாக வந்து போட்டு பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த பிசி பில்ட்
பில்டில் யூஸ் பண்ண எஸ்எஸ்டி தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NVMe M2 சப்போர்ட் இருக்கிறதுனால எஸ்எஸ்டியும் NVMe SSDயாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த SSD வந்து க்ரூஷியலோட NVMe M2 SSD தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 250 GB தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 500 GBலாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2000-3000 காஸ்ட் வந்து இந்த PC பில்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 1 GB வரைக்கும் கூட போடலாம். ஆனால் இந்த NVMe நம்பி மட்டும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து இருந்துடாதீங்க. கூடுதலாக நீங்கள் ஒரு SSDயோ இல்லைன்னா ஒரு நார்மல் HDDயோ ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயும் அண்டு பெர்ஃபார்மன்ஸுக்காக வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் NVMeல யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் வந்து இந்த PCயை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சேஃபாகவும் வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமும் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, NVMe ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு SSD வந்து ஒரு 1 GB வாங்கி போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. நோ, அவங்களோட டேட்டா சேஃப்டிக்காக எப்பயுமே ஒரு HDD இல்லைனா SSD டிவைஸ் வந்து தனியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இதுக்கு நான் தனியாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுனால நான் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணல இந்த PC பில்டுன்னு. ஸோ இதுக்கு தனியாக போட்டிருக்கிற அந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, GeForceோட GT 730 கிராஃபிக்ஸ் கார்டு தான். என்ன ப்ரோ, எல்லாமே ஹை ஸ்பெக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு கிராஃபிக் கார்டு மட்டும் நீங்கள் GTX 730 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஏன் 1650லாம் யூஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த PC பில்ட் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்காக செய்யப்பட்டது. ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கிறவங்க அவங்களுக்காக வந்து இந்த PC பில்ட் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் டோட்டலாக மானிட்டரோடைய ஸ்பெக்கோடு சேர்த்தே உங்களுக்கு வந்து 35,000க்குள்ளே இந்த PC பில்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இன் ஃபியூச்சர் வந்து பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து யூஸ் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சிலிக்கான் ஷார்ட்டேஜெலாம் வந்து முடிஞ்சு கிராஃபிக்ஸ் கார்டோட விலைலாம் கம்மியாக தொடங்கியிருக்கு. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் ஒரு கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பயன்படுத்தலாம். என்னோட சஜஷன், நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மிங் எடிட்டிங்காக தேவைப்படுற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு என்ன ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் கட்டாயம் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக NVIDIAவோட RTX 4000 அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அந்த கிராஃபிக் கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 கிட்ட வரும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம PC பில்டோட 2 மடங்கு காஸ்ட் வந்து அதிகம். ஸோ நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் மதர் போர்டுக்கு நீங்கள் வந்து NVIDIA RTX A4000 வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த A4000 RTXக்கும் GT 730க்கும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக வந்து அந்த டவுட் வந்து கேளுங்க. உங்களுக்கு அந்த டவுட் இருந்தது, அதை விட அதிகமான டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக ஏன் இந்த டிஃப்ரென்ஸு, என்னென்ன விதமான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, கிராஃபிக் கார்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, ஏன் கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஹை லெவல்லையே வந்து இருக்குது. ஸோ ஒரு நார்மல் யூசேஜுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்காக யூஸ் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸ் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் வந்து கரெக்டான கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியெலாம் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கிராஃபிக்ஸ் கார்டுக்காக மட்டுமே ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த PC பில்ட்டுக்கு தேவைப்படுற கேபினெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த PC பில்ட்டுக்கு தேவைப்படுற கேபினெட் வந்து Zebronics Kronos அப்படிங்கிற கேபினெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட விலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2600லேருந்து 2500க்குள்ளே வந்து இதோட விலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேபினெட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட்டோடைய அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு எல் ஷேப் வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வெளில இருந்தே பார்க்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக, ரொம்ப அழகாக ஒரு கேமிங் PCயோட லுக் வந்து கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பட்ஜெட்டில் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு அம்சமாக இருக்குது. இந்த கேபினெட்டில் உங்களுக்கு பவர் சப்ளை, அதாவது SMPS வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் தனியாக SMPS தான் வாங்க வேண்டியது இருக்கும். நான் ஒரு பேசிக்கான ஒரு SMPS தான் வாங்கியிருக்கேன். அண்ட் அதுவும் வந்து இதுக்கு போதுமானதாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோன்னா, நான் வந்து ஒரு ஸ்டைலிஷாக Zebronicsோடைய ஒரு ஸ்பீக்கர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் மாதிரியே வந்து இருக்குது, டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர். ஸோ இதை நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணியும் 2 தனித்தனி ஸ்பீக்கராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃப்ளாட்டாக ஹாரிசான்லாக ஒரே சவுண்ட் பார் லுக்கில் வந்து இருக்கக்கூடிய ஸ்பீக்கராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் LEDs எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம கீபோர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Zebronicsோட வயர்லெஸ் கீபோர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பேசிக் கீபோர்டு தான். ஸோ இதை நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணதுனால இந்த Zebronics ஸ்பீக்கர் அண்ட் கீபோர்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட இது 2தோட விலையுமே எனக்கு 1000 ரூபீஸ்க்குள்ளே வந்து அடங்கிட்டதுனால ஸோ நான் வந்து இந்த கீபோர்டும் இந்த சவுண்ட் பாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்டு கீபோர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கேம் பிளேக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா கட்டாயமாக இந்த கீபோர்டு வந்து வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்ட் டச் கீபோர்டாக தான் இருக்குது. ஸோ ஹார்ட்
ஸ்மார்ட் டச் கீபோர்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கீபோர்ட் ஒன் மவுஸ் மட்டுமே நீங்கள் ஒரு 1400 ருபீஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கும். அடுத்ததாக நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த பிசி பில்டில் நம்ம ஒரு டெஸ்க்டாப்பாக ஒரு முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டரோடு சேர்த்தே நான் அந்த விலையை வந்து சொல்லியிருப்பேன். 35,000 ருபீஸ் வந்து இந்த விலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டெஸ்க்டாப்புக்கு நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மானிட்டர் பார்த்திங்கன்னா எல்ஜி மானிட்டர். ஸோ எல்ஜியோட 22 இன்ச்சஸ் மானிட்டர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் எல்ஜி 22 இன்ச்சஸ் ஐபிஎஸ் மானிட்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது என்னது ஐபிஎஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், மானிட்டரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஐபிஎஸ் மானிட்டர் வந்து நம்ம எடிட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கூடிய மானிட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மானிட்டர்ஸ் பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எந்தெந்த மாதிரியான மானிட்டர்ஸ் வந்து அவைலபிள் அண்டு உங்களோட பர்பஸ்க்கு எந்த மாதிரியான மானிட்டர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி வீடியோவும் போடுறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம இந்த பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நேராகவே பார்க்கலாம். ரியல் டைமில் நீங்கள் வந்து இந்த டைம்லைன் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஏற்கனவே இந்த வீடியோவை வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட் பண்ணதுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்லேயும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுடைய எல்லாம் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ அதை ரியல் டைமாக ப்ளே பண்ணும்போது எந்த விதமான ஜர்க்கும் இல்லாமல் சேம் ஃப்ரேம் ரேட்டில் வந்து ப்ளே ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5 மினிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நான் மொத்தமாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டரிங் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்து கன்சிடரபிளி ஒரு குட் டைம் ஃபார் ரெண்டரிங். ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயே ரெண்டர் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிசி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். பட் இதோட டைம் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 1 hour வீடியோலாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ரேமோடைய சைஸையும் கொஞ்சம் ஹையர் ஸ்பீடான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எங்கேயுமே கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி சொல்லலை. ஏன் வந்து எடிட்டிங்க்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டை நான் அவ்வளோ முக்கியத்துவமாக எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அப்போ தான் என்னால் அதிகமான வீடியோஸ் வந்து போட முடியும். நான் முக்கியமாகவே ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதிகமாக என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில வீடியோஸ் தான் வந்து போட முடியுது. இருந்தாலும் வருங்காலத்தில் வந்து அதிகமான வீடியோஸ் வந்து நான் கட்டாயம் முயற்சி பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கான மன்னிப்பையும் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் பொறுமையாக இருந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்பவே நன்றி. அண்டு கூடுதலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல வீடியோஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் கட்டாயமாக போடுறேன். ஓகே வியூவர்ஸ், பேப்பர் பிளேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.